வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு அருமையான சைடிஷாக இருக்கும். உங்களுக்கு தயிர் சாதத்தோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனால் போதும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1 கப் கேப்சிகம் எடுத்திருக்கேன், ரெட் கலர் கேப்சிகம். அப்புறம் எல்லோ கலர் கேப்சிகம் 1 கப் எடுத்திருப்பேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துறனாலும் சேர்த்துல, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் இது வேகிறதுக்கு. இது நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா மஷ்ரூம் எல்லாம் சுருங்கி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது மேலே கருவேப்பிலை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.